ஓம் ஈஸ்வரா குருதேவா. பூரா விடிய விடிய முடிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்க நினைவு பூரா துருவ நட்சத்திரத்தோட சேர்த்துங்க. இந்த உணர்வு என்றுமே தெளிவான உணர்வை ஒளிவாக்க இன்று பூரா உங்க நினைவுகள் அதில் இருக்கட்டும். 4 மணிக்கெல்லாம் உங்க நினைவெல்லாம் இந்த துருவ நட்சத்திரத்தின் பார்த்து செலுத்துங்க. நீங்க இருந்தே பார்த்தால் அந்த உணர்வை நீங்க தெரியலாம். ஆக துருவ நட்சத்திர உணர்வு ஒளி உங்களுக்குள் உடல்ல படரலாம். அதே சமயத்தில் இன்று பேரானந்தமான அருள் நல்ல மனங்கள் இங்கே பழவும், அருள் ஞானம் பெறவும், அருள் உணர்வை நீங்கள் நுகர்வீர்கள். காலையில் 5 மணிக்கு இதே மாதிரி இதே தியானம் ஏகாதசி. அது வைகுண்ட ஏகாதசி. நமக்குள் அந்த அருளை பெற வேண்டும் என்ற நிலையும் இந்த புவியில் இருளிய நமக்குள் புகாத நிலை ஏகாதசி விரதம் நான் இருக்கின்றோம். காலையில் இப்போ நான் சொல்கிற மாதிரி நான் எல்லாம் பார்த்து வந்துடுறேன். நீங்கள் அவங்கவுங்க போய் சாப்பிட்டு வரலாம். ஏன்னா சாப்பாடு என்ன ராத்திரி 2 மணி ஆச்சு நினைக்க வேண்டாம். இன்னைக்கு அருளை பெறுறோம் அப்படி உணவு வந்து அப்போ அவங்கவுங்க முடிச்சிருந்து இதே நிலையில் இருங்க. உலக மக்கள் மகிழ்ச்சினால் சக்தி பெறும். ஏன்னா 2000 பிறக்க போகுது. எத்தனையோ தீமைகள் விளைய போகுது. அதிலிருந்து நாம் எல்லாரும் மக்களுடைய நிலையை மீள வேண்டும். நம்மை நாம் காக்க வேண்டும். விஞ்ஞான உலகிலிருந்து மக்கள் மீள வேண்டும். அறிஞான உலகம் வளர வேண்டும் என்று இப்போது நாம் பறவை செய்தால்தான் இந்த உணர்வு ஒவ்வொரு குடும்பத்தை நாம் எடுக்கும்போது நாம் செய்ய தவறினாலும் ஒவ்வொரு குடும்பத்தில் கருவில் வளரும் குழந்தைக்கு அந்த அறுவொளி படர்ந்து அதன்படி நம்மை அதிலிருந்து காக்கும் குழந்தைகளாக உருவாகும். உலகை காத்தும் அறிஞானிகளாக உருவாகும். எப்படி அகசின காலத்தில் அது தேர்வில் எதை திசை திருப்பி இன்று பூமியை மாற்றி அமைத்தானோ இதே போல இந்த பூமியில் ஒரு விஷத்தன்மைகளை நாம் அனைவரும் இந்த ஏகோபித்த நிகழ் கொண்டு கணவன் மனைவியும் இதே போல அந்த தியானித்து ஞான குழந்தைகளை உருவாக்கி உலகத்தை காத்திரும் அறிஞான குழந்தைகளாகும். ஆக கர்ப்பமாகிவிட்டால் ஒவ்வொருத்தரும் வீட்டில் சண்டை போடுறதோ, வெறுப்படைகிறதோ, வேதனைப்படுறதோ, சங்கடப்படுறது இல்லாதபடி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலும் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பிறகு எல்லாரும் நீங்கள் சொல்லணும். அந்த அறிஞானத்தை பிறகு உலகை காக்கும் அறிஞானம் வேணும் அப்படின்னு நீங்கள் எண்ணுங்க. அந்த உணர்வுகள் அந்த குழந்தைகள் பிறக்க உங்கள் இருளை போக்க அருஞானத்தை பெருக்க இது உதவும்.